இந்த பானையெல்லாம் எதுக்காக இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி a ஸ்டோரேஜ் ஏரியா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஃப்ரெஞ்ச் பங்களாவை கவர் பண்ண போகிறேன். ஸோ இன்னையோடைய vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அது எந்த இடத்துல இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, அதெல்லாமே நான் போக போக சொல்வேன். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் மீன்வைல் ஜஸ்ட் ஹியர் திஸ். நம்ம கூகுள் மேப்ஸ் எடுத்து பார்த்தோன்னா வெள்ளூர் ஃப்ரெஞ்ச் கேசல் அப்படின்னு காட்டும். பட் இட்ஸ் நாட் த ட்ரூத். இதனுடைய ஏரியா வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆரணி பக்கத்தில் பூசமலைக்குப்பம்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் தான் இந்த ஃப்ரெஞ்ச் கேசல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம குப்பம் ஃப்ரெஞ்ச் கேசல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஆரணி ஃப்ரெஞ்ச் கேசல்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஒரு தப்பான வழியில் வந்துட்டோம். பட் ஸ்டில் சிக்னல் வந்ததுனால கூகுள் மேப்ஸ் வச்சு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கேருந்து அது இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. அண்ட் இன்ஃபேக்ட் அது ஏதோ ஃபாரஸ்ட் ரேஞ்சில் போகிற மாதிரி காட்டுது. அது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆன் த வே ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் a பியூட்டிஃபுல் பாண்ட். பங்களா ரீச் ஆயாச்சு. அண்ட் இதனுடைய ஃப்ரண்ட் வியூ ரொம்ப ராயல் அண்ட் ரிச்சாக இருக்குது. இந்த பில்டிங்கோடைய கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லா சைட்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ரைட் சைட் வியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா அயன் பில்லர்ஸ் வச்சு பால்கனிஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அயன் பில்லர்ஸ் இன்னமும் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் ரஸ்டிங்கும் அதில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்டில் அமேசிங். அண்ட் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்ட் அங்கேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒரு பிளாகில் படித்தேன். அண்ட் இந்த பில்டிங் பார்த்தோன்னா மொத்தம் 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அண்ட் டாப் ஃப்ளோரில் வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு கண்ணாடி மாளிகை அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பில்டிங்கோடைய எக்ஸ்டீரியர் மட்டும் சூப்பர்பாக இல்லை, இதனுடைய இன்டீரியருமே ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. அண்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் அது எல்லாமே சூப்பர்பாக இருக்குது. நான் நம்மளுடைய சீலிங்ஸ் எல்லாமே சிமெண்ட் ப்ளஸ் ஜல்லி அண்ட் கம்பி வச்சு போட்டிருக்கோம். பட் இந்த சீலிங்கை பார்த்தோன்னா கம்பி, அதுக்கு மேலே செங்கல் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபுல்லாமே ஃப்ளோரிங், மேலே டாப் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வந்து செங்கலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இங்கே பார்த்தோன்னா வுடன் ரூஃப் வச்சுருக்காங்க. 300 வருஷமாக அந்த வுட்டு இன்னும் அங்கே தான் இருக்குது. பெயிண்டடாக இல்லை அன்பெயிண்டடான்னு தெரியல. பட் ஸ்டில் சூப்பராக இருக்குது. பாதி உடச்சி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு டின்னர் டைனிங் ஏரியாவாக இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே 2 விண்டோ இருக்குது அண்ட் சூப்பர்பான ஒரு ஓப்பனிங் இருக்குது. திங்க் ஷுட் ஹவ் பீன் எ டின்னர் ஏரியா. இப்படிலாம் இருக்குன்னு பயந்துடாதீங்க. சும்மா யாரும் பண்ணி வச்சுருக்காங்க பயம் காட்டுறதுக்கு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுனா, இந்த பிரிட்டிஷ் டைப்பில் இந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள ஓயா இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பிரிட்டிஷ் டைப்பில் இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, நெருப்பு வைப்பாங்கள்ல. மேலே நிறைய சிம்னிஸ் இருக்குது. அண்ட் லெட்ஸ் லுக் அட் த சீலிங். ஓ மை காட், செங்கல் தூள் ஜல்லி.
யா செங்கலை உடச்சி பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில், ஜெல்லி கலந்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாமே அயன் ராட் பாருங்கள் எப்படி இருக்குது. அண்ட் அந்த சீலிங் லாஸ்ட் அங்கே பாரு, ஃபுல்லாமே அந்த அந்த இது பூ போட்டிருக்காங்கல்ல, இட்ஸ் ஸோ அந்த ஃப்ளவரிங் டைப் இட்ஸ் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். அண்ட் இப்படியே வெளியே வந்தோன்னா we have a veranda, hall. And interestingly இதனுடைய சீலிங் பார்த்தோன்னா ஜல்லி, இங்கே இது ஃபுல்லாமே வந்து ஜல்லிக்கல் கூட கிடையாது. ஐ திங்க் இங்கே ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற எல்லா கல்லையும் கலந்து செங்கல் எல்லாம் கலந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு மேலே பார்த்தோன்னா 2 ப்ரொட்ரூஷன் இருக்குது ப்ளூ கலரில், என்னன்னு தெரியல. அண்ட் இதனுடைய சீலிங்கே வேறு டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா அந்த ஃப்ளவரிங் பேட்டர்ன்லாம் இன்னும் இருக்குது. ஒரு மேசிவான ஃப்ளவரிங் பேட்டர்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேயும் வச்சுருக்காங்க. நான் இங்கே வந்து பார்த்ததும் இந்த பில்டிங்கோடைய ஒப்பீனியனே எனக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் இதை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸாக இல்லை இப்போது. ஏன்னா இட்ஸ் நாட் மெயின்டைன்ட், கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணாத ஒரு பங்களாவாக இருக்குது. அண்ட் இது வந்து ஹாண்டட் அப்படி இப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரூத் கிடையாது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஸ்ரீனிவாச ஐயர் அவருடைய ஃப்ரெஞ்ச் லவருக்காக கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவும் ட்ரூத் கிடையாது. நான் இன்னொரு பிளாகில் படித்தேன். 17th செஞ்சுரியில் ஆரணியை ஜகீர்தாஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் திருமலை ராவ் ஷஹீப். அவர் தான் இந்த மாளிகையை கட்ட ஆரம்பிச்சிருப்பாருன்னு ஒரு சஜஷன்ஸ் இருக்குது. அண்ட் அவருடைய சக்சீடர் தான் ஸ்ரீனிவாச ரோ ஷஹீப். ஸோ அதுதான் காலப்போக்கில் மருவி ஸ்ரீனிவாச ஐயர் அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. பாண்டியில் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அங்கேருந்து யாரையாச்சும் வர வச்சு இந்த பில்டிங் வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் கட்டியிருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அதனால தான் அது வந்து அந்த ஃப்ரெஞ்ச் உமன் அப்படின்னு மருவி இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஃபேக்ட். அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட்டாக ரூயின் ஆகிருக்கு. ஸோ பட் ஸ்டில் இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆகும். பட் இப்போ என்னென்னா இங்கே இருக்கிற பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து இங்கே இருக்கிற மக்கள் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே ஷூட்டிங்ஸும் நிறைய அப்ரோச் பண்ணும் போதும் அவங்க வந்து நோ சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சில குப்பைகள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நிலங்கள்லாம் அது பரவிடும், அது வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஷூட்டிங்ஸும் அவங்க அலோவ் பண்ணுறதுக்கு லைக் பண்ணலை. பட் இப்போது அப்படி பண்ணாத போதே இந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக குப்பையாக இருக்குது. சீரியஸாக எதுவுமே சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. இப்படி ஒரு சூப்பர்பான ஆர்கிடெக்சரை இப்படி ரூயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ட்ரூலி ஃபீலிங் பேட். இப்படி ஒரு மேசிவான ஸ்ட்ரக்சர் அண்டு கம்ப்ளீட்லி ரூயின்ட். அண்ட் இது பக்கத்துலேயே ஒரு அதே மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ நான் அங்கே போயிட்டு பார்க்க போகிறேன் என்ன இருக்குன்றது. அண்ட் இங்கேயே வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் இருந்தால் அதை போய் பார்ப்பேன். லெட் மீ ட்ரை. இது மேபி பங்களாவில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ஹவுஸாக இருந்திருக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு தனியான ஒரு இடம் இருந்தது. அது உள்ளே போயிட்டு பார்த்தா இந்த பானையெல்லாம் இப்படி புதைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ கைஸ், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பானையெல்லாம் எதுக்காக இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. மேபி ஸ்டோரேஜ் ஏரியா. நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளெலாம் கொஞ்சம் விசாரித்து பார்த்தோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இன்னும் கவர்மெண்ட் கண்டரில் வரல. அண்ட் அந்த ராயல் ஃபேமிலிஸ் தான் இன்னும் ஓன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. அண்ட் 1 இயர் முன்னாடி அவங்க இந்த விசிட் பண்ணிவிட்டு இதை ரெனோவேட் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஸோ ரெனோவேட் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பண்ண போகிறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அது இன்னும் எதுவும் பெருசாக ஸ்டெப் எடுக்கலை. ஸோ அதுக்காக அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறதுக்காக இங்கே நிறைய மரங்கள் எல்லாம் நட்டுட்டு வராங்க. ஸோ இந்த சைட் பார்த்தோன்னா ஃபுல்லாக தேக்கு மரம் கம்ப்ளீட்லி நட்டிருக்காங்க. அண்டு முன்னாடியும் நிறைய சின்ன சின்ன செடிகள் எல்லாமும் வச்சுருக்காங்க நடுறதுக்காக. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல நேச்சுரான ஸ்பேஸாக மாற்றுறதுக்காக இதை வச்சுருக்காங்க. ராஜாக்கள் எல்லாம் யூஸ் பண்ண ஸ்விம்மிங் பூலும் பக்கத்துலேயே இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது வந்து பார்த்தா இது ஒரு மேசிவான சூப்பர்வான பிளேஸாக இருக்குது. அண்டு இட்ஸ் டோட்டலி இன்க்ரெடிபிள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இங்கேயே ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க. அண்ட் அந்த வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்துட்டேன். ஸோ இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறேன். அண்டு நான் எப்படி நடந்து போகிறேன்றதை மட்டும் பாருங்கள். அவ்வளோ ஒரு பக்காவான அரேஞ்ச்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கிறிஸ்டல் கிளியரான வாட்டர். ஸோ கைஸ், இந்த ஃப்ரெஞ்ச் பங்களாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த பங்களா பக்கத்தில் இருக்கிற ஒரு நியர்பை மவுண்டன் நான் விசிட் பண்ணேன் ஆன் த சேம் டே. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுவேன். See you, bye.